வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம ஃபார்ம் பேரு நம்ம ஃபார்ம் லொகேஷன் அப்படியே சொல்லுங்கண்ணா. நான் சேலம் மாவட்டங்கண்ணா. சரிங்க. தலைவாசல்ல இருக்குங்கண்ணா. ஃபார்ம் பேரு கவி டெய்ரி ஃபார்ம்ண்ணா. ஓகேண்ணா. இப்போ போன வருஷம் சிறப்பாக முடிஞ்சுது. இந்த வருஷம் புது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாங்கண்ணா. இந்த வருஷம் இப்போ வீடியோ எடுக்க வந்திருக்கோம். இந்த வாரம் எத்தனை மாடுங்கண்ணா வந்திருக்கு? நான் 12 மாடு இருந்ததுங்கண்ணா. சரிங்கண்ணா. அதில் 6 கொடுத்தாச்சுங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வேறு 6 இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இந்த வாரம் என்னென்ன ப்ரீடுங்கண்ணா வந்திருக்கு? இந்த 6லயும் 3 புக் ஆயிடுச்சுங்கண்ணா. இந்த 3 கொடுத்தாச்சு. 3 புக் ஆயிடுச்சு கொடுத்தாச்சுங்கண்ணா. சரிங்கண்ணா. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாரம் ஜெர்சி இருந்ததுண்ணா. கிரு கிராஸ்ல 2 இருக்காங்கண்ணா. சரிங்க. ஹெச்எப்ல இருந்தாங்கண்ணா. எல்லாமே கலப்பணும். வெயிட்டிங்ல ஆமா ஹெச்எப் வெயிட்ல இருக்குங்கண்ணா. அது கொடுத்தாச்சுங்கண்ணா. சரிங்க. இப்போ 3 மாடு கொடுத்தாச்சு. ஆமாங்கண்ணா. இன்னும் 3 மாடு தான் இப்போ லைவ் ஸ்டாக் இருக்கு. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அப்படியே ஒரு மாடை பத்தி பாத்துறோம்ண்ணா. பாத்துலாம்ண்ணா. அண்ணா ஹெச்எப்ல ஒரு ஹெவி சைஸ்ல மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. அப்படியே சொல்லுங்கண்ணா. இது ஹெச்எப்ண்ணா. சரிங்க. இது 3ஆயிரத்துண்ணா. ஓகேண்ணா. இது வந்து மாடு பார்த்தீங்கன்னா ஜெயஞ்சண்டியான மாடுண்ணா. ரெட்டமுது மாடுங்கண்ணா. பார்த்தீங்கன்னா ரெட்டமுது நல்லா ஒரு ஆளே படுத்து உருளாண்ணா. நல்லா பாருங்கண்ணா. மடி அம்சம் நல்ல அம்சம் நான் பாருங்க. சரிங்க. இதை பாருங்க இன்னும் மடியை வரதுக்கு லூஸ் இருக்கு. இன்னும் குறைஞ்சபட்சம் 10 நாளைக்கு மேலே கண்ணு போட ஆகும். 10 நாளைக்கு மேலே ஆகும். ஆமாங்கண்ணா. சரி எவ்வளோ கறவை எதிர்பார்க்கலாம்? 25 லிட்டர் கேரண்டிண்ணா இருக்கு. 25 லிட்டர். ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. மாடு சுற்றுங்கண்ணா. அது சுற்றுங்கண்ணா பாருங்க. இங்கே ஒரு சொல்லியிருக்கோம். மூஞ்சில் ஒரு சொல்லியிருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. நேரம் பிரச்சனை இருக்காது. ஆமாங்கண்ணா பாருங்கண்ணா. இதில் ப்ளஸ் பாயிண்ட் ஒரே சதுரமா இருக்குண்ணா. மடி எல்லாம் பையெல்லாம் எல்லாம் ஒரே சதுரமா இருக்குங்கண்ணா. சரிங்க. சொன்ன பால் அடிக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா அப்படியே மாடு நடையில ஓட்டுருங்கண்ணா. அப்படியே நடையில ஓட்டி காமிக்கிறேன் பாருங்கண்ணா. சரிங்க. அப்படியே ஓட்டுங்க. கவுத்து உருண்டு தொட்டில் இல்லை 3ஆம் தொட்டு பாரு. பாருங்கண்ணா நடக்கிறதுலாம் ஜெயஜென்டான மாடுண்ணா. சரி. இன்னும் மட்டிலாம் நல்லா லோட் ஆச்சுன்னா அனத்துக்கு தான் நடக்குங்களாட்டுங்க. அனத்துக்கு தான் நடக்கும். சரிங்க. ஆனால் இந்த ஹெச்எப்லாம் வெயிலுக்கு பொதுவாக தாங்காதானே மணி. நம்மளது பாருங்க காலை கட்டி மேய்ச்சி மாடுனா. அண்ணாங்கால் போட்டு மேய்ச்சி மாடுனா. அண்ணாங்கால் போட்டு மேய்ச்சி மாடு. ஆமாங்கண்ணா. அதான் தாரை கூட இருக்குங்களாட்டுக்கு. தாரை கூட இருக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்க. ஆனால் இப்போ ஹெச்எப் பொறுத்தளவுக்கு வெயிலுக்கு தாங்காதம்பாங்க. இல்லைண்ணா. அண்ணாங்கால் பஞ்சு மாடு அப்புறம் எப்படின்னா அண்ணாங்கால் பஞ்சு மாடு இது பண்ண வெயிலுக்கு தாங்க எல்லாத்துக்கும் தாங்க நம்மள்ட்ட எல்லாத்துக்குமே தாங்க. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா கிரு கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருங்க. ஆமாங்கண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. கிரு கிராஸ்ண்ணா 2000த்துக்குண்ணா. சரிங்க. 6 பல்லேருந்து புதுவாக இப்போ தான் பல்லு மழுந்து சின்ன சின்ன முளைக்கிறாங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்க பார்த்தீங்கன்னா தலைச்சக்கண்ணுக்கே 18 லிட்டர் வந்துன்னு சொன்னாங்கண்ணா. 18 லிட்டர் கறந்தது. ஆமாங்கண்ணா. சரிங்க. நம்ம இப்போ ஒரு குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 19 லிட்டர் கேரண்டி கொடுத்தே குடிக்கலாம்ண்ணா. நம்மள்ட்ட சொன்னாங்க. இது நம்பிக்கை இருக்குது கறக்குன்னு. லோக்கல் மாடை பொறுத்தளவுக்கு ஃபேட்டேஷன் டாப் ஆகுறாங்க. ஆமாண்ணா. இந்த கிரு கிராஸ் 10 இப்போ ஹெச்எப்ல ஒரு 4 மாடு போட்டு இதில் ஒரு மாடு போட்டால் போதுங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல டெஸ்ட் தூக்கம். ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதே மாதிரி குணமண்டல தங்கங்கண்ணா. பாருங்க கிராஸ் மாடு ஒன்று குணமண்டத்துக்கு நிற்காதும்பாங்க. ஆமாங்கண்ணா. குணமண்டல தங்கண்ணா. இது நல்ல குணமனம். பாருங்கண்ணா கவுத்து விட்டு நிற்கிறாங்க. சரிங்கண்ணா. சரிங்க. உடம்பு நல்லா இருக்குங்கண்ணா. நல்ல குணமனங்கண்ணா. கண்ணுப்பட எவ்வளோ நாள் ஆகும் இது? இன்னும் குறைஞ்சபட்சம் இன்னும் ஒரு 10 நாள் ஆகுங்கண்ணா. பாருங்கண்ணா அந்த பை லூஸ் ஆகுங்கண்ணா. 10 நாள் அந்த தண்ணை கண்ணு போடும். சரிங்கண்ணா. 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 அப்படியே மாடை கொஞ்சம் அப்படியே நடையில் விட்டுருங்கண்ணா. சரிண்ணா. ஹெச்எப் கிராஸ்ல நல்ல ஒரு ஹெவி சைஸ் மாடு, நல்ல ஒரு பால் கொம்புல நல்ல ஒரு முக லட்சணத்துல மாடு பிடிச்சிருக்கீங்க. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க. இது ஒரு 6 பல்லு கிடையாதுங்கண்ணா. 6 பல்லு தாங்களா? ஆமா. 2 பக்கம் சின்ன சின்ன பல்லு இருக்குங்கண்ணா. சரிங்க. 2 பக்கம் சின்ன சின்ன பல்லு 6 வித்து கிடையாதுங்கண்ணா. சரிங்கண்ணா. இதோட கெப்பாசிட்டி அவங்க 25 லிட்டர் பீஸ் இருந்துச்சுண்ணா. இது நம்ம லோக்கல் மாடு தானா? ஓகேண்ணா. 25 லிட்டர் பீஸ்ல மாடுண்ணா. சரிங்க. 20 லிட்டர் கேரண்டி கொடுத்துருக்குண்ணா. 20 லிட்டர் கேரண்டி கொடுத்து எங்க வேணா கொடுக்கலாம். ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. சொல்லி சுத்தாங்கண்ணா மாடு. நான் சொல்லி இங்க ஒன்று இருக்குங்கண்ணா. நான் கை வச்சிருக்கேன். நெத்தியில பாருங்க எத்துல ஒன்று இருக்கும். சரிங்கண்ணா. அவ்வளோ நல்லா பால் கொம்புங்களா இருக்குண்ணா. ஆமாண்ணா. பாருண்ணா கிளி கொம்பு, ஆஸ்பாத்து கொம்பு, பட்டிப்பாத்து கொம்புண்ணா. சரிங்கண்ணா. மாடும் பார்த்தீங்கன்னா குட்டம் மஞ்சுனா பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா அம்சமா இருக்கும் மாடு. மகளச்சமான கேட்டீங்களாட்டு. ஆமாங்கண்ணா. அதே மாதிரி காம்போலம் பார்த்தீங்கன்னா இதுல காம்போல நல்லா நீர் நிலமா இருக்குங்கண்ணா. பீசுறதுக்கு பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு சௌகரியம். கை கறக்கு எல்லாருக்கும் செட் ஆகுங்களாட்டு. ஆமாங்கண்ணா. இங்க பாருங்க காம்போலமும் பாருங்க. காம்பு நீட்டா இருக்குங்க. காம்புக்கு பீசுறதுக்கு பிடிக்கிறதுக்கு எதுவுமே ஒன்று இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைப்பு மாரி இருக்குண்ணா. நரம்பு தரலாம். ஆமாங்க. சரிங்க. சரி. என்ன நல்லா அடி வயிறு வரைக்கும் முன்னாடி கால் வரைக்கும் போதுங்களாட்டுக்கு. பாருங்க இங்கே வரையும் வருங்க. தலை மட்டும் வருங்க. ஓகேண்ணா. அப்படியே மாடு நடையில் விட்டுருங்கண்ணா. நடையில் விட்டுருங்க. மடி நல்லா ரெட்டை மடி வரைச்சிருங்க. ஆமாண்ணா. ரெட்டை மடி வரைச்சுன்னா குறைஞ்சு 10 நாளைக்கு மேலே ஆகிடுங்கண்ணா கண்ணு போகிறது. 10 நாளைக்கு மேலே. ஆமாங்கண்ணா. அப்படியே ஒன்று
அதான் செம்பூத்துல நல்ல ஒரு ஜெர்சி கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க. ஆமாண்ணா. இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்கண்ணா. நான் இவங்க ஜெர்சி கிராஸுங்கண்ணா. சரிங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 6 பல்லு கிடையாதுண்ணா இவங்களும். 2000த்துக்குண்ணா. சரிங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளை கொம்பு பால் 10 கொம்பு பட்டி 10 கொம்புங்கண்ணா. சரிங்கண்ணா. இவங்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கொம்பு பால் எடுக்குங்கண்ணா. நல்ல பால் எடுக்கும். அதே மாதிரி சுழி பாருங்க, நெத்தில ஒரு சுழி. இந்த பாருங்க நான் கை வச்சிருக்கேன் ஒரு சுழி. சரிங்கண்ணா. அதே மாதிரி மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸுங்கண்ணா. செம்புத்து லைட்டாக கருப்பு கலந்துருக்குண்ணா. ஆனால் இது ஜெர்சி தான் இது. இது ஹெச்எப் இல்லைங்கண்ணா. சரிங்க. ஜெர்சியில கிராஸ் டைப்புங்க. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. நல்ல குணமான இருக்குங்கண்ணா. நல்லா கரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 25 லிட்டர் பீஸ் இருந்தாங்கன்னா 20 லிட்டர் கேரண்டி கொடுத்து குடிக்கலாம்ண்ணா. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. அதே மாதிரி இந்த மாட்டுக்கு அம்சம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீட்டு நல்ல நீளம் வளர்ண்ணா மாடு. சரிங்கண்ணா. மாடு நல்லா ஜெயஜாண்டியர் மாடு தானே. ஓகேண்ணா. அதை பாருங்க பூச்சி சுபாலாம் இருக்கும். பாருங்க நல்ல ஒரு அடைச்ச மடியில் நல்ல ஒரு மடி வச்சுங்க. அண்ணா மடி வரும். நான் அடைச்ச மடியில் இருக்குண்ணா. மடி ஃபுல்லாக வரும்ண்ணா. பாருண்ணா 10 நாள் ஆகணும். சரிங்க. இந்த 10 நாள் ஆகி தானே கண்ணு போட்டோம். ஓகேண்ணா. 10 நாளைக்கு கண்ணு போட்டால் சூப்பராக இருக்கும். சரிங்கண்ணா. அப்படியே மாடு நடையில் வருங்க. விட்டு விட்டு அண்ணா அந்த மாடை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா. அண்ணா ஒரு கிரிக் கிராஸுங்கண்ணா. சரிங்க. பார்த்தீங்கன்னா செம்புத்து காரி எல்லாம் லைட்டாக கலந்துருப்பாங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகேண்ணா. கிரில்ல கிராஸ் டைப்னாங்க. ஓகேண்ணா. இவங்க பார்த்தீங்கன்னா குணமானத்தில் அதே மாதிரி தங்க நான் காமிக்கிறேண்ணா. சரிங்க. நான் இது வந்து பாருங்க சுழி போகிற இங்கே ஒன்று இருக்கும், நெத்தில ஒரு சுழி இருக்குங்கண்ணா. ஓகேண்ணா. இது எங்கன்னா வெயிலுக்கு மழைக்கு எங்கே அடாப்ஷன் ஆகிக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. இது லோக்கலில் தானே இருந்தது. ஓகேண்ணா. எங்கே வேணா கட்டிக்கலாண்ணா. சரிங்கண்ணா. குணமானத்தில் அதே மாடு தங்க தானா. நல்ல ஒரு மடி வரிசைங்களாட்டுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. சாக்கு மாதிரி தான் மடி வைக்கிங்களா? ஆமாங்கண்ணா. சாக்கு மாதிரி தான் மடி வைக்கும். காம்போலாம் நல்லா காம்போலங்கண்ணா. நல்ல பெருங்க ஒரு பீருக்கு 100 ml பால் இறங்கலாட்டுக்கு. ஆமாங்கண்ணா. காம்போலாம் நல்லா காம்பு தடி காம்புல டைட்டு காம்புல பெருங்காம இருங்க. ஒரு சில பேர் கடுசா இருக்குமா கறக்க பிடிக்கும். அப்படிலாம் இல்லைண்ணா. லூசா தானே இருக்கும். சரிங்கண்ணா. எல்லாமே லூசா தானே இருக்கும். சரிங்க. சரிங்க. இங்க பாருங்க. ஓகேண்ணா. லூசா தானே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கிரில்ல பார்த்தீங்கன்னா இதுக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல மடிக்கால் பைப்பு மாரி இருக்குங்கண்ணா. அந்த பால் தர. ஓகேண்ணா. நல்லா குணமண்டல தங்கம் நல்லா பால் அடிக்குங்கண்ணா. சரிங்க. இது 20 லிட்டர் கேரண்டி தானே கொடுக்குறேன். ஓகேண்ணா. இது 2000 தானா. சரிங்க. இது 20 லிட்டர் கேரண்டிண்ணா. சரிங்கண்ணா.